அன்பர்களே, உலகிலே நாளுக்கு நாள் கேடு பெருகி வருகிறது என்பதை நாம் நினைத்து மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அத்தகைய ஒரு நிலையை வீரமாமுனிவர் தேம்பாவணியிலே நமக்காக படம் பிடித்து காட்டுகிறார். அது மிகவும் வேதனை மிக்க ஒரு நிலையைத்தான் அவர் எடுத்து காட்டுகிறார். இறைவாக்கு சொல்வது போல இருக்கிறது. வருவதை பின்னாலே வருவதே முன்னே சொல்வது போல அமைகிறது. அறம் அடிந்தன அடைந்தன தீயவை அனைத்தும் மரம் நிறைந்தன மறந்தன தர்மமே வஞ்ச திறம் நிறைந்தன தீர்ந்தன தவங்களே விரதம் புறம் முறிந்தன புதிர்ந்தன பகையும் குறையே என்று திருமண படலத்திலே வீரமாமுனிவர் கூறுவதை பார்க்கிறோம். இதன் பொருள் என்ன? புண்ணியங்கள் நற்பண்புகள் மடிந்தன, தீயவையாவும் வந்து அடைந்தன, பாவங்கள் செறிந்தன, தர்மங்கள் மறுக்கப்பட்டன, வஞ்சகத் திறமைகள் நிறைந்தன, தவங்கள் நின்று போயின, விரதங்கள் புறத்தே சென்று அழிந்தன, பகை செய்யும் குற்றங்கள் குவிந்தன என்று சொல்லுகிறார். நற்பண்புகள் அழிந்தன, தீயவை வந்து புகுந்தன, பாவங்கள் நிறைந்தன, ஈகை அகன்றது, வஞ்சகச் செயல்கள் மிஞ்சின, தவங்கள் நின்று போயின, நோன்புகள் அகன்றன, பகையால் வரும் தீமைகள் நிறைந்தன. இன்றைய உலகத்தை அப்படியே படம் பிடித்து காட்டுவதாக அமைவதை பார்க்கிறோம். அறம் அடிந்தன வடைந்தன தீயவை அனைத்தும் மரம் இடைந்தன மறந்தன தர்மமே வஞ்ச திறம் நிறைந்தன தீர்ந்தன தவங்களே விரதம் புறம் உரிந்தன பொது தந்தன பகை செய்யும் புறையே என்று மிக வேதனைப்படுகின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் திரும்பும் திசையெல்லாம் இத்தகைய சங்கடங்கள், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர் கணவாயாக இருப்பதை பார்க்கிறோம். அதை வீரமாமுனிவர் சொல்லோவியமாக தீட்டு தருகிறார். வருந்தத்தக்க ஒன்றுதான்.